ஹாய் பிளாக் கலர் பிரிஸ்கோ எல்லாம் எப்படி நல்லா இருக்கு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம போய் இந்த ஹுட்டியை ஒருத்தர் கொடுக்க வேண்டியதுக்கு அதை கொடுத்துட்டு நம்ம அப்படியே ஹாய் நான் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் கோபுரம்குள்ளே அது கீழே பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இது இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ தான் பிரியாணி சாப்பிட்டு வரேன். பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வெளியே வரும்போது உள்ளே கைக்குலாம் போனேன். அந்த இடத்துல ஒரு 5 கேப் டிரைவர்ஸ்லாம் ஒரு 5 பேர் சேர்ந்து சாப்பிட்டு இருந்தாங்களா, ஜாலியாக பேசிட்டு இருந்தாங்க. அவங்க சந்தோஷமாக பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு நான் நைட் ஷேர் பண்ணுவோம்ல, நான் நைட் என்ன நடந்தது, நம்ம வண்டியில் போகும்போது என்ன நடந்தது எல்லாம் ஷேர் பண்ணி விளாண்டுட்டு, நம்ம பெரியவங்க கூட பார்க்காம ஏதோ சின்ன குழந்தை பேசி விளாண்டு அதுமாதிரி பேசிட்டு இருந்தாங்க. நானும் அதை பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டு அப்படியே வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் சரி அப்படியே நம்ம இப்போ பிரியாணி சாப்பிட்டோமா வச்சா உள்ளே போய் அண்ணா நகருக்குள்ளே கொஞ்சம் சுற்றிக்கிட்டு நம்ம அப்படியே போகலான்னு உள்ளே வந்தால் இப்போ ஒரு பீட்டு ஒன்று கிராஸ் ஆச்சு. அந்த கார்டில் பீட்டு போட்டு வைப்பாங்கள எக்ஸ்ட்ரா வச்சுட்டு, அந்த கார் போட்டு இப்போ தான் கிராஸ் ஆச்சு. படன்னு நல்லா இருந்துச்சு சவுண்டு. ஆனால் இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது நிறைய போயிட்டு வராங்க. ஒவ்வொரு டிஃபரன்ஸ் பைக் யூஸும் நிறையா இருக்குங்க ஓவராக. இப்போ எங்கள் அண்ணனை பார்த்தா நிறைய அவங்க லவர்ஸு ஜோடியாக வராங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் ஜோடியாக சுற்றிருக்காங்க. ஆனால் என் ஃப்ரெண்டு ஊரில் இருக்கான், திண்டுக்கல்ல இருக்கானா, என்னால் அவனை கூட்டிகிட்டு இங்கே வர முடியல. நான் கூப்பிட்டேன் வாடா சென்னைக்குன்னு, நம்மளும் சுற்றலான்னு. இது எனக்கு டைம் இல்லைடா, டைம் பார்த்துட்டா நான் வர முடியும் அப்படின்னு சொன்னான். சரி நீ டக்குன்னு ஒரு முடிவை சொல்லு, நீங்கள் வா மற்ற நான் பார்த்துக்கிட்டே சொன்னேன் அவன்கிட்ட. சரிடா கூடி சொல்கிறேன்டா சொன்னான். அப்புறம் இல்லாமல் அப்புறம் திண்டுக்கல்லேருந்து சில பசங்க தான் என்னோட அண்ணன் வந்தாங்க. அவங்களாம் இங்கே வந்தோடனே அவங்கள கூப்பிட்டு நல்லா சுற்றிக்கிட்டு ஜாலி எங்கெங்க என்ன சுற்ற முடியாது எல்லா இடத்துலையும் சுற்றி காட்டிட்டேன். ஆனால் திரும்பி அவன் இன்னும் ஒருத்தையும் மாப்பிள்ளை மட்டும் இன்னும் வர வேண்டியதுக்கு அவன் வரவே மாட்டேன், என்ன தான் கூப்பிட்டாலும் வரமாட்டான். ஆனால் ஒரு இன்னும் 2-3 மாதம் கழிச்சு வரேன்டா, இல்லை 2026 ஜனவரியில் வரேன் சொல்லியிருக்கான். வந்தானா பரவாயில்ல, அவன் கூட நான் சென்னை சுற்றி போக ரொம்ப ஆசையாக இருக்கேன். வெயிட் பண்ணிட்டேன் அவனுக்காண்டி. இது விட்டு தான் ஒன்று சொல்லணும். அது என்னன்னா, இன்றைக்கி ஒரு வண்டியை ஒன்று எடுத்து வந்தேன். அது எங்கள் அண்ணா கம்பெனியில் ஒர்க் பண்ணுவோம்ல, அதில் ஒரு அண்ணாவோடது. அவன் ஒரு வண்டியை ஃபஸ்ட் பார்த்துக்கலாம், அப்புறம் அவரை பற்றி சொல்கிறேன். நான் இந்த வண்டி இப்போ FZ-S வெர்ஷன் 3 யமகாவோடது. எனக்கு அந்த அண்ணா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் யார்கிட்ட வண்டி கேட்காட்டி கூட இவர்கிட்ட கேட்டோன்னே என்கிட்ட கொடுத்துருவாரு. ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நான் கேட்டோன்னே கொடுத்துருவாரு. இந்த சைடு எடுத்துகிட்டு போனேன், எங்கே வேணால் போய் சுற்றிட்டு பொறுமையாக பத்திரமா வீட்டுக்கு போக அப்படி சொன்னாங்க. அதான் இன்னைக்கு எடுத்து அவர் கூட என்னை சுற்றிட்டு இப்போ திருமணம் பஸ் ஸ்டாப்பில் இருக்கேன். இப்போ தான் ஒரு அண்ணனை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நான் வீடியோ எடுக்கும்போது ஒரு அண்ணா ஒரு பின்னாடி டியோவில் தள்ளிட்டு வந்துட்டு இருந்தார். அவரை போய் பெட்டில் போய் விட்டுட்டு அப்படியே வந்துட்டேன். இப்போ இதோட ஒரு 3 பேத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன். டூ பண்ணி பெட்டில் போய் ட்ராப் பண்ணுறது. அதுக்கப்புறம் வேறு என்னடானா, நைட்டே வெளியே வந்து நல்லா இருக்குங்க. இன்றைக்கி நான் போய் எங்கெங்கேயோ சுற்றினேன். எங்கிட்டு எந்த ஊருன்னு தெரியல, ஆனால் அங்கிட்டு சுற்றிக்கிட்டு அப்படியே பொறுமையாக வந்துட்டேன். வரும்போது என்னவோ ஒரு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. நான் இந்த வீட்டை இன்னொன்று சொல்லணும். இப்போ மெரினா போகலான்னு கிளம்பி வந்தேன். மெரினாவை சவுகாப்பேட்டை சைதாப்பேட்டை போகலான்னு கிளம்பி வந்தது. ஆனால் அங்கே எங்கேயும் நான் போக முடியல. ஏன்னா நைட்டு போலீஸுங்க இருக்காங்களா, அங்கிட்டு அலோவ் அங்கிட்டு போனாவே நிறைய நிற்கிறனால அங்கிட்ட என்னால் போக முடியல. ஏன்னா இப்போ என்கிட்ட லைசன்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸு வண்டிக்கு இருக்கும். அதனால் போனாலும் ஏதாச்சும் இப்போதைக்கு என்கிட்ட அமௌண்ட் சுத்தமாக இல்லை. மந்த் எண்டு வேறு. அவங்க ஏதாச்சும் அமௌண்ட்டு கேட்டு நான் என்கிட்ட இல்லைன்னா அப்புறம் ரொம்ப வீட்டில் ஏதாச்சும் கேட்கும்போது எல்லாம் பயந்துருவாங்க. அப்புறம் எங்கள் அண்ணாட்ட கேட்கும்போது பயந்துருவார். அடுத்தது என்னை நைட்டு ரைடு எங்கேயும் என்னை அனுப்ப விட மாட்டாங்களா. ஆனால் அங்கிட்ட நான் போகல. இப்போ போயிட்டு நான் திரும்பி அடுத்து வருவோம். நான் என்ன தான் கடன் வாங்கக்கூடாது இந்த ஏஜில். இப்போ எனக்கு ஏஜ் 22 ஆகுது. இந்த ஏஜ் நம்ம கடன் வாங்காமல் கொஞ்ச நேரம் நம்ம ஸ்ட்ரகிள் எல்லாமே ஸ்டாப் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அமௌண்ட்லாம் நம்ம சேவ் பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையானது ஏதாச்சும் வாங்கணும் தான் அதை வாங்கிட்டு நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை நம்ம பிடிச்சதை பண்ணலான்னு நான் பொறுமையாக இருந்து நான் கொஞ்சம் போயிட்டு இருந்தால், வீட்டு ஜூஸ்னால அந்த கடன் நீ வாங்கியே போயிடணும், வாங்க சொல்லி என்னையே இந்த
பினாசி வந்து டார்ச்சர் பண்ணுது. இருந்தாலும் நீ என்ன வேணால் டார்ச்சர் பண்ணு, நான் உன்னை இப்போதைக்கு நான் வாங்க மாட்டேன் அப்படிச்சு. நான் இப்போ கூட நேற்று இன்னைக்கு நாளைக்கு ஒரு அமௌண்ட் கட்ட வேண்டியதுக்கு அப்பா ஒரு அமௌண்ட் கேட்டிருந்தாரு. இஎம்ஐயில் ஒரு 3000 கட்டணும்டா, எனக்கு மாற்றி விடுன்னு சொல்லி கேட்டாங்க. அப்பா என்கிட்ட காசு இல்லைப்பா, வெளியில் நான் வாங்க முடியாதுப்பா, யாரும் வாங்கினாலும் கேட்டாலும் யாரும் தரமாட்டாங்க, அப்போ எப்படிப்பா நான் கேட்குறது அப்பாட்ட சொன்னேன். இல்லைடா எப்படியும் மாற்றி விடான்னு சொன்னாங்க. ஆனால் இந்த டைமு தான் நம்ம எப்பயாச்சும் வெளியில் வாங்கணும். அவங்க அப்படியே என்னை ப்ரெஷர் பண்ணுறாங்க, என்னை வாங்கி கொடுன்னு. ஆனால் நான் என்ன இருந்தாலும் வாங்க மாட்டேன். இப்போ நான் வாங்கினேன்னா இதை நான் அடுத்து இந்த வர செலவில் எல்லாத்தையுமே கட்டணும். அப்போ நான் அடுத்து தேவையான பொருள் வாங்குறதுக்கு அடுத்த மாதம் தான் அதுலேருந்து காசு எடுக்கணும். இப்படியே கிராஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் நான் அதை வாங்க மாட்டேன். எப்படி இருந்தாலும் அந்த நான் இஎம்ஐ காட்டலைன்னா ஒரு 1000 500 எப்படி இருந்தாலும் எடுத்துப்பான் அவன் இந்த டைம் எடுத்துக்கிட்டோம், எனக்கு பரவாயில்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அடுத்த டைம்லேருந்து ஒழுங்காக நான் கட்டணும். இல்லைன்னா அப்பாட்ட முன்னாடியே காசு கொடுத்துருக்கேன். அப்பா முன்னாடியே கட்டி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுத்து தான் போகிறேன் நான். அடுத்து தம்பி, காலை ஒன்னோடது, எவனுக்கு நீ பயப்படாத, எவன் வந்தாலும் எதிர்த்து நில்லு, பார்த்துக்கலாம் நம்ம ஒரு கை, புரிஞ்சுதா? போய் தூங்கு, போ. டிசம்பர் மாதம் இன்னும் வரல, அதுக்குள்ளாட்டி இப்போ பனி வேறு இப்படி அடிக்குது. இன்னும் டிசம்பர் மாதம் வந்துச்சுன்னா பனி வெளுத்து எடுத்துன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ நவம்பர் கூட இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, இப்போ லைட்டாக மழை வந்துருக்கேன். இங்கே பனி வேறு ஓவராக பெய்யுது, நைட்டு குளிருதுன்னுட்டு. அதே எனக்கு மாடியே கொடுத்துட்டாங்களா, மாடியில் பார்த்தா காற்று விசுவிசுன்னு அடிக்கிறதுனால ஏன்னா தூங்க முடியல, அவ்வளோ குளிராக இருக்குது. என்ன பண்ண போயேன்னு தெரியல. டிசம்பரில் பிறந்த பையன் நான், என்னால் தாங்க முடியல, மற்றவங்க என்னை எப்படி தாங்க போகிறான்னு தெரியல. ஏங்க இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் பிரிட்ஜு கீழே இருக்கேன். இங்கே வந்து இப்போது டீ குடிக்க போனதுலாம் ஸ்டாப் பண்ணி வண்டியை அந்த கடையில் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வண்டியை எடுத்துட்டு ரைட்டில் போய் மற்றது பேசுகிறேன். ஏங்க லாஸ்ட்டு இந்த கிளிப்போட லாஸ்ட் வீடியோ இது. இப்போ வந்து தடாவுக்கு போகிறது இந்த ஹைவே. இதில் என்ன நம்ம சொல்ல வரோம்னா, நான் ஒரு கூடிய சீக்கிரத்தில் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன ட்ராவல் எனக்கு ஆசை தான், ஆனால் எனக்கு மோட்டோ விளக்கு ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. மோட்டோ விளக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிட்டேன். கூடிய சீக்கிரத்தில் நான் ஒரு வண்டி ஒன்று வாங்கிட்டு இல்லைன்னா ஒரு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ண போகிறேன். இங்கே இந்த ஹைவே வந்து கொல்கத்தா, அதனால் கொஞ்சம் லாங்கில் போகும் இந்த ஹைவே. இந்த ஹைவேலேருந்து நம்ம லடாக்கு, மணாலி, சிம்லா, இது மாதிரி நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குல்ல. அதனால் ஏதோ ஒரு பிளானில் இங்கே இந்த ஹைவேயில் எப்போயாச்சும் கிராஸ் பண்ணணும். அதுக்காண்டி ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருக்கேன். கூடிய விஷயத்தில் நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும், அதான் என் ஆசை. லாஸ்ட் ஒன்று ஒரே மோட்டிவேஷன், அது என்னென்னா, நம்ம எந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாலும், எந்த ஊரில் இருந்தாலும், நம்ம எந்த பொசிஷனில் இருக்கணும், எந்த இடத்துல நம்ம இருக்கணும், அது நம்ம தான் நினைக்கணும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. இப்போ நினச்சாதான் போக நீங்கள் அந்த பொசிஷனுக்கு போக முடியும். மறந்துடாதீங்க.